Welcome back to module number 5. So here you are going to see about doubly reinforced beam and some of the numerical problems, right? So singly reinforcement na pathama, singly reinforcement na enna, we are providing the reinforcement at bottom side, right? Doubly na enna top line வைக்கிறோம் bottom line வைக்கிறோம். அதுதான் என்னது doubly reinforcement, both sides சொல்லாத RC beam is called doubly reinforcement when reinforcement is provided in the tension as well as in the compression zone. எதுக்காக necessity and advantage சேம் சிங்கிலேயே பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, சப்போஸ் வந்து உன்னோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து என்ன தான் செய்யணும், அப்போ நம்ம ராட் வந்து கூட்டி தான் ஆகணும். ஸோ வந்து உன்னோட கான்க்ரீட் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு ஓன் லிமிட் இருக்கும். அதே மாதிரி டெப்த்து வந்து நம்மளால் சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நார்மலாக யோசிச்சு பாரு, ரூமோட ஹைட் எவ்வளோ இருக்கும், 3 to 3.2 மீட்டர் இருக்கும். உன்னோட பீமோட டெப்த் வந்து மோர் தேன் 600 வந்துச்சுன்னா ஒரு அதுவே வந்து அசிங்கமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேஸில் லோட் கேரிங் கெப்பாசிட்டியும் கூடணும், சைஸ் ஆஃப் த பீமை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா வி கேன் யூஸ் தி டபுள்லி ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன், ரைட்? அதுதான் வந்து நெசசிட்டி எதுக்காக அப்படின்றது, ரைட்? ஸோ இப்போ டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்னா எப்படி மேம், நம்ம அதுனா அந்த பேஜ் நம்பர் 54 இருக்கிற அந்த 3 ஃபார்முலா வச்சு நியூட்ரல் ஆக்சஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ்டு, கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ், லெஸ் தென் இருந்துச்சுன்னா அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பார்த்தோம். அப்போ டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுனா டபுள்யூ அப்படின்னு சொல்லிட்டேன், ரைட்? 2 இருக்கும். அப்போ 2 மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதாவது பாட்டமுக்கு ஒன்று கம்ப்ரெஷனுக்கு ஒன்று இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக, ரைட்? அப்போ MU ஈக்குவல் டு MU1 + MU2, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. MU1ங்கிறது என்னென்னா லிமிட்டிங், அதாவது உன்னோட பேலன்ஸ்டு செக்ஷனாக இருந்துச்சுன்னா MU லிமிட் கண்டுபிடிப்பில் அந்த MU லிமிட், அது போக அடிஷ்னல் மொமெண்ட்டை கேரி ஓவர் பண்ணுறதா என்னது MU2ங்கிறது உன்னோட அடிஷ்னல் மொமெண்ட்டு. அந்த MU2க்கு ஃபார்முலா என்னதுன்னு பாரு, FSC ASC × D - D'. அடிஷ்னல் லோடு இருக்கு இல்லையா, அந்த லோடை தாங்கிறதுக்காக தான் நம்ம பீமோட டெப்த்தை கூட்டாமல் என்ன பண்ணிடுறோம், மேலே ராடு வைக்கிறோம். அப்போ மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற ஜோன் என்னதுப்பா, கம்ப்ரெஷன் ஜோனு. அப்போ கம்ப்ரெஷன் ஜோன்லேயும் நீ ராடு வைக்கிற, அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு, ASCன்னு சொன்னேன். இது வரைக்கும் AST கீழே இருந்துச்சுன்னா AST, பிகாஸ் டென்ஷன் ஜோனில் இருக்கிற ஸ்டீல் ராடு. இங்கே வந்து கம்ப்ரெஷனில் இருக்கிறது ASC. இந்த ஃபார்முலா எந்த பேஜ் நம்பரில் இருக்க, பேஜ் நம்பர் 55ல் இருக்கும், ரைட்? MU2ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, FSC × ASC × D - D'. D'ங்கிறது எஃபெக்டிவ் கவரு, ரைட்டா? இதுதான் வந்து உன்னோட டபுள்லி ரீஇன்ஃபோர்ஸ்டு. இந்த இருக்கு பாரு, கீழே மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்தேன். இப்போ அடிஷ்னலாக உன்னோட கம்ப்ரெஷன் ஜோன்லேயும் ராடு வைக்கிறோம், ரைட்? இதுதான் இங்கே வந்து கம்ப்ரெஷன் இருக்குது, இங்கே கம்ப்ரெஷன் பாரு கரெக்டாக உன்னோட மிடில் ஆஃப் த ராடில், இங்கேயும் டென்ஷன் வந்து மிடில் ஆஃப் த ராடில் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளத்தில் வந்து டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷன் இஸ் 250 mm and 500 mm and provided with 2 bars of 12 mm dias compression steel and 4 bars of 25 mm dias tension steel. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டென்ஷனில் நம்பர் ஆஃப் பார்ஸ் அதிகமாக இருக்கும், கம்ப்ரெஷனில் நம்பர் ஆஃப் பார்ஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டயமீட்டரும் அப்படி தான் இருக்கும், ரைட்? இதுக்கு தான் அதிகமான டயமீட்டர் இருக்கிற ராடு கொடுப்போம் பாட்டமில், ரைட்? டென்ஷன் ஜோனில். தீஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் ப்ரொவைடட் அட் அன் எஃபெக்டிவ் கவர் ஆஃப் 40 mm. எஃபெக்டிவ் கவர்னால் என்னது, D', ரைட்? D' வந்து 40 mm. டிட்டர்மைன் தி அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீம் செக்ஷன். M20 யூஸ் பண்ணுற FE415. ஸோ பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க, 250, 500 வந்து அங்கே எஃபெக்டிவ் டெப்த்துங்கிற வார்த்தையே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 500 என்னது, கேபிட்டல் D. அப்போ ஸ்மால் D எப்படி கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் D - D'. D' எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எஃபெக்டிவ் கவர் 40 mm, மைனஸ் பண்ணி ஸ்மால் D கண்டுபிடிச்சிட்டேன். FCக்கு என்னது, காங்க்ரீட்டில் உள்ளது, காங்க்ரீட்டுக்கு என்னது 20, FIனா ஸ்டீலில் உள்ளது 415, ரைட்? இப்போது இங்கே பாரு 2 bars of 12 mm வந்து கம்ப்ரெஷனில். அப்போ ASC பார்க்கணும், 2 நம்பர்ஸ்னால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், இன்ட்டு π/4 இன்ட்டு டயமீட்டர் எவ்வளவு 12 mm, ரைட்? கேல்குலேட்டரில் போட்டுக்கோ. ASTங்கிறது என்னது, ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன். டென்ஷனில் எத்தனை பாருப்பா, 4 பாரு, 25 mm டயா, π/4 × 25², ரைட்? இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, டிட்டர்மைன் தி அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ரைட்? ஃபார்முலா கிளாஸாக இருந்தால் நான் உன்கிட்ட கேட்டிருக்கலாம், ரைட்? ஃபார்முலா என்ன ஃபார்முலா, MU = MU1 + MU2, ரைட்டா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம MU1னா என்னென்னு பார்த்துருக்கோம், MU லிமிட் தான். உன்னோட பேஜ் நம்பர் 54ல் இருக்கிற இந்த எடுத்து MU லிமிட் ஃபார்முலாவில் போட்டுக்கோ, ரைட்? MU லிமிட்டில் போட்டேன்னா என்ன கிடச்சிருது, 145 × 145.96, ரைட்?
mu2ங்கிறது பேஜ் நம்பர் 56ல் இருக்கும். இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். FSC ASC இன்ட்டு D மைனஸ் D டேஷ். FSC எங்கே மேம் கண்டுபிடிக்கிறது? ASC தெரியும், D தெரியும், D டேஷ் தெரியும். FSCக்கு பேஜ் நம்பர் 68க்கு போயிடணும்ப்பா. அங்கே ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளில் D டேஷ் பை Dங்கிற வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட், ரைட்? D டேஷ் வந்து எவ்வளவு? 40, ஸ்மால் d எவ்வளவு? 460. அப்போ எவ்வளோன்னு பாரு, எனக்கு 0.086 வந்திருக்கு. டேரெக்டாக அங்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னா 0.05க்கு இருக்கும், 0.1க்கு இருக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த 0.086ங்கிறது இது ரெண்டுக்கு நடுவில் தானே வரும். அப்போது 355, இங்கே வந்து 353. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? இன்டர்போலேஷன். நீ வந்து உனக்கு 0.086க்கு வேணும் இல்லையா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 355 அப்படியே எழுதிக்கோ. இப்போ 0.05க்கு 355. ஸோ 355 அப்படியே எழுதிக்கிட்டேன். 355லேருந்து 353 குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு பாரு. குறைஞ்சிருக்கு, அப்போ நான் மைனஸ் பண்ணுறேன். சப்போஸ் இங்கே கூடியிருக்கு அப்படின்னா நான் இங்கே என்ன போட்டுருவேன்? ப்ளஸ் போட்டுருவேன், ரைட்? இங்கே குறைஞ்சிருக்கிறதுனால நான் மைனஸ் பண்ணிட்டேன். பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோ, டிவைடட் பை இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோ, ரைட்? ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே எழுதிக்கோ. அடுத்தது ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமாங்கிறதுக்கு நீ தான் டிசைட் பண்ணணும். இங்கே வந்து அடுத்த வேல்யூ இங்கே என்ன வந்திருக்குன்னு பாரு. அதிகமாக வந்திருக்கா குறைவாக வந்திருக்கு? குறைவாக வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்? மைனஸ் போட்டிருக்கேன். மைனஸ் போட்டுட்டு பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதோட டிஃபரன்ஸ் டிவைடட் பை இதோட டிஃபரன்ஸ் போட்டுட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளேயே இன்ட்டு போட்டு எந்த வேல்யூக்கு உனக்கு வேணும்? 0.86க்கு. நீ எந்த வேல்யூலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு பாரு. இந்த வேல்யூலேருந்து தானே. 355ங்கிறது இதுக்கு உண்டான வேல்யூ தானே. அப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிடு, ரைட்? அப்போ 0.086 மைனஸ் 0.05 போட்டேன்னா இங்கே போட்டுட்டேன் அப்படின்னா யூ வில் கெட் தி வேல்யூ, ரைட்? அதுதான் என்னது? 353.56ங்கிறது, ரைட்? இந்த FSC வந்து இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். 353.56 இதில் போட்டேன்னா mu2 கிடச்சிரும். ஆல்ரெடி mu1 கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ரெண்டையும் கூட்டினேன்னா யூ வில் கெட் தி மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ரைட்? இந்த FSCக்கு மட்டும் பேஜ் நம்பர் 68க்கு போயிரு. D டேஷ் பை D என்னன்னு பாரு. அதில் இன்டர்போலேஷன் பண்ணுற மாதிரி வரும். இன்டர்போலேஷனுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நடுவில் வர வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ உனக்கு வந்து 0.086ங்கிறது எங்கே கிடைக்கும்? 0.05க்கும் 0.1க்கும் நடுவில் இருக்கும். ஸோ இன்டர்போலேஷனுங்கிறது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 0.05க்கு ஃபஸ்ட்டு வேல்யூவை அப்படியே எழுதிக்கிறேன், 355. ஸோ இங்கே வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு. சில டைம் வந்து வேறு வேல்யூனா கூடியிருக்கும், அப்போ நான் ப்ளஸ் போட்டுக்கிடுவேன். இங்கே மட்டும்தான்ப்பா மாறும், வேறு எதுவுமே மாறாது, ரைட்? இங்கே குறைஞ்சிருக்குனால நான் மைனஸ் போட்டுட்டேன். பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு போட்டு முதல் வேல்யூவும் இந்த வேல்யூ மைனஸ் பண்ணி இங்கே எழுதிக்கோங்க, ரைட்? இதை டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்ட்டு பண்ணு, அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி இங்கே எழுது, ரைட்? அதை போட்டேன்னா mu2 கண்டுபிடிச்சலாம். அதை ரெண்டையும் கூட்டினேன்னா யூ வில் கெட் தி டோட்டல் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் நீ அதே மாதிரியே தான், ரைட்? இப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, இந்த மாடியில் தயவு செய்து திருப்பி போட்டு பார்த்து திருப்பி நீ பாஸ் பண்ணி பார்த்து கூட இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு, ரைட்? ஸோ இங்கே பார்த்த அப்படின்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்டீல். இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாரு. அங்கே வந்து நீ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சேன். இங்கே வந்து டென்ஷன் சைடும் கம்ப்ரசிவ் சைடும் இருக்கிற ஸ்டீலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ரைட்? ஸோ பீமோட சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பிரெத் வந்து 300 mm. பெண்டிங் மூமெண்ட் எவ்வளவுன்னு பாரு, கொடுத்துட்டாங்க, ரைட்? 162.72. ஓவரால் டெப்த் வந்து கேபிட்டல் D கொடுத்துருக்காங்க 500. ஸோ எஃபெக்டிவ் கவர் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்மால் d கண்டுபிடிச்சிக்கிறேன். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்டீல். கான்கிரீட் கிரேட் FCக்கு எவ்வளவு? 15. FY என்னது? 415, ரைட்? பெண்டிங் வந்து 162.72, ரைட்? இப்போது உன்னோட அஸ்யூஷுவல் அதே மாதிரி தான் கொஞ்சம் வந்து இதில் வந்து நம்ம ASTயும் ASCயும் கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு அஸ்யூஷுவல் mu லிமிட் கண்டுபிடிச்சிரு. ஏன்னா இங்கே உனக்கு வார்த்தையே என்ன வந்துருச்சுன்னு பாரு, லிமிட்டட் அப்படின்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்னது தான்? இட் இஸ் நத்திங் பட் டபிள்யூ தான். ஸோ உனக்கு ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு, ஏரியா ஆஃப் டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்டீல்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ ஃபஸ்ட்டு வந்து உன்னோட கிவன் சைஸுக்கு எவ்வளோ வந்து பெண்டிங் மொமெண்ட் தாங்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நீ என்ன கண்டுபிடிச்சிடுற? mu லிமிட் கண்டுபிடிக்கிறேன். mu லிமிட் கண்டுபிடிச்சா 131. அப்போ மேக்ஸிமமே எவ்வளோ தான் அந்த பீம் தாங்கும்? 131 தான். பட் நம்மளை எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பாரு, 162.72க்கு கேட்டிருக்காங்க. அப்போ அதுலேருந்து நீ அடிஷ்னல் மொமெண்ட் கண்டுபிடிச்சலாமா? mu வந்து ஈக்குவல் டு mu1 + mu2. ஸோ mu1ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, உன்னோட mu லிமிட்டு, ரைட்டா? muங்கிறது எவ்வளவு? 162.72. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணினா அடிஷ்னல் மொமெண்ட் கிடச்சிருது, ரைட்? இதுக்கு எப்படியே வச்சுக்கோ. அடுத்தது ஸோ கண்டிப்பாக
ஏஎஸ்டினா என்னது, ஏஎஸ்டி 1 + ஏஎஸ்டி 2, ரைட். ஸோ ஏஎஸ்டி 1ங்கிறது என்னதுன்னு பார்த்தேன்னா உன்னோட MU1க்கு. MU1 என்னது, MU லிமிட் தானே, ரைட். ஏஎஸ்டி 2ங்கிறது நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும், ரைட். MU1 லிமிட் இருக்கு இல்லையா, இந்த MU லிமிட்டு 131 இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த MU லிமிட்டுக்கு MU1 வந்து அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கான்னு பாரு, பேஜ் நம்பர் 54 இருக்கும். 0.87 FI ASD AST 1ன்னு போட்டுக்கணும். ஏன்னா இங்கே 2 இருக்கு இல்லையா, AST 1D × 1 - 0.42 XU max / T அதில் போட்டிருக்கேன். போட்டு AST 1 கண்டுபிடிச்சிட்டேன், ரைட். AST 2க்கு பார்த்தேன்னா இந்த ஃபார்முலா போடணும், FSC ASC. அதனால் FSC ASC வேணும்ல, அதனால நம்ம ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணிக்கிறோன்னு பாரு, MU2 கண்டுபிடிச்சிக்கணும். MU2 ஏற்கனவே யோசிச்சு பாரு, டபிள்யூல நீ பார்த்துருக்கேன்ல, அந்த பேஜ் நம்பர் எதில் இருக்கும், 56ல் இருக்கும். MU2ங்கிறது நத்திங் பட் FSC AC D - D dash, D dash by D வந்து எங்கே இருக்கும், பேஜ் நம்பர் 68ல் இருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், FSC கண்டுபிடிப்போம். அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன், யூ ஹவ் ஃபவுண்ட் அவுட் ASC, ரைட்டா. அப்போது கம்ப்ரெஷன் சைடில் இருக்கிற ASC கண்டுபிடிச்சாச்சு, ரைட். MU2னா என்னதுப்பா, இந்த அடிஷ்னல் மொமெண்ட் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ASC கண்டுபிடிச்சிட்டேன், ரைட். ஸோ AC கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டென்ஷனில் இருக்கிற ஸ்டீல் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி 1 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 2க்கு ஃபார்முலா பேஜ் நம்பர் 56லே இருக்கும். AST 2 = FSC AC / 0.87 FI. ASC இப்போ தானே கண்டுபிடிச்சேன், அதை யூஸ் பண்ணிக்கோ. FSC நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன், by 0.7 FI போட்டேன் அப்படின்னா you will get AST 2. அப்போ ரெண்டையும் கூட்டிட்டேன் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன். ஸோ W அப்படின்னாலே 2 மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதே மாதிரி 2 சைடு ஸ்டீல் இருக்கும். டென்ஷனில் 2 AST இருக்கும், AST 1 AST 2, இதை மட்டும் மறந்துடாத, ரைட். இதுதான் உன்னோட ஏரியா ஆஃப் ஸ்டீல். இதுதான் டிசைன் ஆஃப் டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்டே இதுதான். ஸோ இன் டெப்த்து வந்து என்ன பார்ப்பேன், 1.2 அடுத்த இதில் நீ பார்ப்ப, ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீ இந்த ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணு, என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ, ரைட். அடுத்தது டெவலப்மெண்ட் லென்த்து. ஸோ டெவலப்மெண்ட் லென்த்னா என்னன்னு பார்த்தா அப்படின்னா, அவனோட ஸ்டீல் ராடை கொண்டு போய் உன்னோட ஸ்ட்ரக்சருக்குள்ளே எம்பர்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ ஒரு பீமை வந்து நம்ம வாலில் இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, உள்ளே எவ்வளோ தூரம் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்னது டெவலப்மெண்ட். இட் இஸ் நத்திங் பட் மினிமம் லென்த் ஆஃப் பார் ரெக்யர்ட் டு பி எம்பர்டட் இன் டு த கான்க்ரீட் ஃபார் டெவலப்பிங் ரெக்யர்ட் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ், ரைட். இந்த பற்றி அந்த டயக்ராம் கொடுத்துருக்குமோ அதுதான். அதோட ஃபார்முலா என்னது, 5 × σs/4 × τBD. இது எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு பார்த்துக்கோ. பிகாஸ் உனக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப இந்த பேஜ் நம்பர் ஞாபகம் வரணும். பேஜ் நம்பர் 33ல் τBDனா வேறு ஒன்றும் கிடையாது, பெர்மிசிபிள் பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு. σsங்கிறது ஆக்சியல் ஸ்ட்ரெஸ். இந்த ஃபார்முலா பேஜ் நம்பர் 33ல் கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா கர்டைல்மெண்ட் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். கர்டைல்மெண்ட்னா என்னதுப்பா, தேவையான இடத்துல வச்சுக்கிட்டு தேவையில்லாத இடத்துல ராடை கட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளோட பெரிய ட்ராபேக்கே என்ன தான், செல்ஃப் வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ தேவையில்லாத இடத்துலலாம் நம்ம மூமெண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும் நீ ராடு மேக்ஸிமம் வச்சுட்டு மொமெண்ட் எங்கே கம்மியாக இருக்குமோ அங்கே வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அதுதான் வந்து கர்டைல்மெண்ட்டுங்கிறது, ரைட். இட் இஸ் நத்திங் பட் இந்த செக்ஷன் வந்து செக்ஷன் டு செக்ஷன் வேரி ஆகும். நீயே பெண்டிங் ஒன் டயக்ராம்லாம் பார்த்துருப்பேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஸ்டீல் வந்து ஒன்று போல் நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னு கிடையாது. தேவையான இடத்துல அதிகமான இதுவும் தேவையில்லாத இடத்துல நம்ம வி கேன் ரிமூவ். அதுதான் என்னது கர்டைல்மெண்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு நான் நல்லா என்ன கொடுத்துருக்கேன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எங்கே மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும்னு யோசிச்சு சொல்லி எனக்கு சென்டரில் இருக்கும், ரைட். நான் அப்போது சென்டரில் தான் எனக்கு ராடு இருக்கணும். இங்கே 2 எண்டுலேயுமே என்ன இருக்கும், 0 தான் இருக்கணும். ஸோ நான் அந்த நடுவில் வர ராடு என்ன பண்ணிடுறேன்னு பாரு, எனக்கு கர்டைல் பண்ணி விட்டுறேன், ரைட். இங்கே வந்து தேவையில்லாமல் இந்த ராடு போக தேவை கிடையாது. இதுதான் வந்து என்னது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு. சப்போஸ் கேண்டிலிவர் பீம்னா பாரு, எனக்கு எங்கே மேக்ஸிமம் ஒன் கிடைக்கும், சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமம் ஒன் கிடைக்கும். இங்கே வந்து என்னவாக இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நம்பர் ஆஃப் ராட்ஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னு பாரு, செக்ஷன் சப்போர்ட்டில் தான் இருக்கும், ரைட். அதே மாதிரி கண்டினியூஸ் பீமுக்கும் நீ பெண்டிங் ஒன் டயக்ராம் வரைஞ்சிருப்பில்ல, யோசிச்சு பாரு, ரைட். இங்கே தான் எனக்கு வந்து அதிகமாக இருக்காது, ரைட். இங்கே எனக்கு சென்டரில் வந்து தேவை இருக்காது. அப்போ எந்த இடத்துல வேணுமோ அங்கே மட்டும் நான் மேக்ஸிமம் ராட் வச்சுட்டு மீதி தேவையில்லாத இடத்துல என்ன பண்ணிடுறேன், கர்டைல் பண்ணிடுறேன், ரைட். இது சிம்பிளி சப்போர்ட்டட் ஒன் வே ஸ்லாபுக்கு, ரைட். ஸ்லாபுக்கு வந்து இங்கே எனக்கு வேணும், எந்த இடத்துல தேவையில்லையோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடுறோம். இதுதான் உன்னோட கர்டைல்மெண்ட், ரைட். ஸோ தேங்க்யூ.